டிவிகேல இருந்து எப்போ மாநாடு நடந்தாலும் இல்லை எப்போ ஒரு மீட்டிங் நடந்தாலும் நமக்கு கண்டென்ட் கொடுக்கறதுக்குனே அவங்க வந்து ஒரு சில விஷயங்களை பண்றாங்களா இல்லை அந்த மாதிரி ஆக்சுவலாகவே நடக்குதா அப்படின்றது நமக்கு தெரியல. ரீசெண்டாக வேலூர்ல நடந்த ஒரு மீட்டிங்ல ஏகப்பட்ட விஷயத்தை பத்தி பேசியிருந்தாங்க. குறிப்பா சொல்லணும்னா விஜய் அவர்களே ஏகப்பட்ட கண்டென்ட் கொடுத்தாரு. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அந்த குட்டி கதையில இருந்து இந்த எமோஷனல் சீன் வரைக்கும் நம்ம அமைதியா இருக்கணும்னு நினைச்சாலும் நம்மளை வந்து பேசுறதுக்கு தூண்டுறாங்க இவங்க அப்படின்னு சொல்லலாம். அதுல வந்து முதல்ல அந்த குட்டி கதை வந்து எல்லாமே ஓகே. பட் அந்த பாக்கெட்ல அந்த புல்லுக்கட்டு இவ்வளவு பெருசு இருக்கும், பாக்கெட்ல வச்சிருந்தான். அது எனக்கு புரியல. பட் ஓகே, அது ஃபிக்ஷனான ஒரு கதை அப்படின்னு சொல்லி விட்டுடலாம். அந்த புல்லுக்கட்டு கதை வந்து யாரை ட்ரிகர் பண்ணிச்சோ இல்லையோ, பிக் பாஸ் ஜல்லிக்கட்டு ஜூலியை வந்து ட்ரிகர் பண்ணி அவங்க ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த வீடியோவுக்கு கீழே விர்ச்சுவல் வாரியர்ஸ் போய் செய்யின்னு செஞ்சுட்டாருங்க. சும்மா எதுக்கு எடுத்தாலும் பேசிக்கிட்டு வர அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கமெண்ட். அதுவும் அப்படி இப்படின்னு டேஷ் 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 பீப் 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 அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கமெண்ட்ஸ். பெண்களுக்கு நாங்கள் வந்தால் பயங்கரமான பாதுகாப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்ற ஒரு கட்சியில இருக்கிற ஆட்கள் வந்து ஒரு பெண்ணை இந்த அளவுக்கு கேவலமா திட்டுறாங்க அப்படின்றத நம்ம எந்த ஆங்கிள் பார்க்கணும் அப்படின்றது நமக்கு தெரியல. பட் இருந்தாலும் இவனுங்கெல்லாம் கேடு கட்டவனுங்கன்னு நமக்கு தெரியும். ஆனா பிக் பாஸ் ஜூலியே அப்படி அவங்கள்ட்ட போய் ஏன்டா உரண்டலுக்குறீங்க அப்படின்ற மாதிரி அங்க போய் பேசி வச்சிருக்காங்க. அது ஒரு வீடியோ. அவங்க வந்து இப்படியே சீரியஸா உட்காந்துட்டு, உங்களுக்கு என்ன பழி வாங்கணும்னா நான் என் வீட்டில் இருப்பேன், இல்லைன்னா என் ஆஃபீஸில் இருப்பேன். என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனால் அவங்கள விட்டுருங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ வந்து இவங்களுக்கே பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ஆனால் இது வந்து தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரு பெண்ணை அவங்க வந்து அவங்களோட கருத்து என்ன வேணாலும் இருக்கலாம். நான் என்னோட கருத்தை சொல்றதுக்கு உரிமை எந்த அளவுக்கு இருக்கோ, உங்களுக்கு உங்களுடைய கருத்தை சொல்றதுக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ, அதே மாதிரிதான் எல்லாருக்கும். நீங்க உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த நான் சொல்றேன்றதுக்காக என்ன வந்து கேவலமா திட்டுறது எந்த அளவுக்கு தப்பு அப்படின்றத அவங்க உணராம இன்னும் ரசிகர்கள் மனப்பான்மையில இருந்தே போட்டு புலந்துகிட்டு இருக்கானுங்க. எங்க யாரை பத்தி பேசினாலும் இப்போ வந்து நீ வந்து யூபிடா, நீ வந்து 200 ரூபா வாங்கிட்டு பேசுறடா, நீ வந்து அதுரா இதுரா அப்படின்னு சொல்லி கீழே போட்டுக்கிட்டே இருக்கானுங்க. ஆனா பேசுறவங்க பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இவங்களை திருத்த முடியாது, இவங்கள்ட்ட சொன்னாலும் புரியாது. அப்புறம் நம்ம பேசுறது எதுக்காக நிறுத்தணும், என்னோட உரிமையை நான் எதுக்கு விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுல கீழே கமெண்ட் பண்ற மோஸ்ட் ஆஃப் த விர்ச்சுவல் வாரியர்ஸோட அக்கௌண்ட் எல்லாமே ஃபேக் அக்கௌண்டா தான் இருக்கு. அதுல சும்மா ஆர்டின் போட்டிருப்பானுங்க, இல்லைன்னா டிவிகே திருச்சி அப்படின்னு போட்டிருப்பானுங்க. அந்த மாதிரி போட்டுதான் நிறைய பேரோட அக்கௌண்ட்ஸே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மோஸ்ட் ஹைலைட்டான விஷயம் என்ன, டிவிகே பிளாகை வச்சுக்கிட்டு பெண்களை வந்து கேவலமா திட்டுறது அப்படின்றது ரீசெண்டா நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து முன்ன கொஞ்சம் கம்மியா இருந்தது, கட்சி ஆரம்பிச்ச அப்புறம் இது வந்து இன்னும் ஓவர் ஆயிடுச்சு. எங்க எப்படி என்னன்னு சொல்லிலாம் திட்டுவானுங்கலாம் சொல்ல முடியாது. போட்டு உங்க அப்பா அம்மாவை இழுக்கிறது, தாத்தா பாட்டி, கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி எல்லாத்தையும் இழுத்து பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அந்த அளவுக்கு தான் இவங்களுக்கு அறிவு இருக்கு. நம்ம என்ன பண்றது, கடந்து போக வேண்டியதா தான் இருக்கு. விஜய் அவர்கள் வேலூர்ல பேசின நிறைய விஷயங்கள்ல வந்து நம்ம வந்து அவர் பேசினது எல்லாமே ஒரே டெம்ப்ளேட் தான். அது ஃபுல்லா டிஎம்கே எதிர்ப்பு அப்படி இப்படின்னு தான் பேசிட்டு இருந்தாரு. அதுல வந்து என்ன திட்டினா மக்களை திட்டின மாதிரி இது என்ன புதுசா இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தது. என்ன நினைச்சுக்கிட்டு அவர் இந்த மாதிரி பேசுறாருன்னு தெரியல. இது வந்து என்ன அடிச்சா மக்களை அடிக்கிற மாதிரி, நான் கடன் வாங்கினா மக்கள் கடன் வாங்குற மாதிரி அப்படின்னு அடுத்து வரும்னு நினைக்கிறேன். இது பேசலாம், அதுக்குன்னு இவ்வளோ சினிமா டைலாக் வச்சு யாரும் இந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர்னு தெரியல. நானும் யாருன்னு தெரிஞ்சா நான் கூட 2 கேள்வி கேட்கலான் இருக்கேன். ஐயா நீங்க எழுதுறதெல்லாம் ஓகே, பட் கொஞ்சமாவது நியாயமா, மக்களும் நானும் ரத்தமும் சதையுமாக இருக்கோம். இதுல வேற ஒண்ணு சொல்லி கலாய்ச்சிக்கிட்டு இருந்தானுங்க. சரி அது வேணாம், அது வந்து வேற கண்டென்ட் ஆயிடும். பட் ஸ்டில் இது வந்து ரொம்ப கிரிஞ்சா இருக்குங்க. தயவு செஞ்சு இதை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. பயங்கர கிரிஞ்சா இருக்கு. கேட்கும் போதே நான் வந்து ஒரு 90s கிட், எனக்கே இது வந்து கிரிஞ்சா இருக்குன்னா யோசிச்சு பாருங்க. 2K கிட்ஸ் எல்லாம் என்ன பாடுபடுவானுங்க. அவனுங்க சும்மா தம்பி நீ இந்த மாதிரிலாம் அப்படின்னாவே பூமர் அப்படின்ட்டு போயிடுறானுங்க. நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவன் உங்களுக்காக எவ்வளவுதான் முட்டு கொடுப்பான், எவ்வளவுதான் உங்களை வச்சு அவன் சமாளிக்க முடியும். நீங்க பேசும்போதாவது கொஞ்சமாவது ஒழுங்கா பேசலாம்ல. அது கூட இல்லைன்னா எப்படி? அதுவும் பேசிக்கிட்டு இருக்கும் போதே இந்த மாதிரி பண்ணா சிரிப்பு வருதுல்ல, வருது தானே? உண்மையை சொல்லுங்க, சிரிப்பு வருது தானே? இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தா நமக்கு எப்படி இருக்கும் பாக்குறதுக்கு?
நீங்க நல்லா தெரியுது நீங்க நடிக்கிறீங்க. கரூர் சம்பவத்துல நீங்க வந்து எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க. சின்னதா ஒரு மன்னிப்பு கூட கேட்கறது கிடையாது. ஆனா அதை பத்தி பேசினாவே உங்களுக்கு வந்து மைண்ட் அவுட் ஆகி நீங்க வந்து அதுவும் அந்த டைம்லாம் ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆச்சு, அண்ணா சாப்பிடுங்கண்ணா, சாப்பிடாம இருக்காதீங்கண்ணா அப்படின்லாம் ஆடியோ ரிலீஸ் ஆச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது என்ன சொல்றது, அந்த வீடியோலாம் பார்த்துட்டு எனக்கு பயங்கர காமெடி. இது என்னையா படத்துல நடிக்க சொன்னா இங்க வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. இது ஏதாவது ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்னா கூட பரவாயில்ல, அது கூட கிடையாது. அடுத்து இன்னும் போக போக அடுத்து வர்ற மீட்டிங்ல கண்டிப்பா ஒரு மீட்டிங்ல நல்லாவே அழுவாரு, ஒரு மீட்டிங்ல மயங்கி விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி என்னென்ன அரசியல் பண்ண முடியுமோ இது எல்லாத்தையுமே பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவர் அழுகுறதெல்லாம் ரொம்ப சினிமாத்தனமா இருந்துச்சுங்க. நீங்க உங்களுக்கு எப்படியோ தெரியல, எனக்கு அதை பார்க்கும்போது வந்து ரொம்ப சினிமாத்தனமா இருந்து. ஏன் இப்படி, எதனால இந்த அளவுக்கு, எந்த ஒரு பொலிட்டீஷியனாவது அழுகுறாரு அப்படின்னா நமக்கு வந்து தெரியும்ல, எத்தனை படத்துல பார்த்துருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இருந்தது. இது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருந்தது பார்க்கும்போதே நமக்கு. ஏன்னா இதை எப்படி முட்டு கொடுக்க போறாங்க அப்படின்றது அவங்களுக்கே தெரியாத இருக்கும்போது நம்ம இதை வச்சு எப்படி அடிக்கிறது அப்படின்னு சொல்லி தான் அதை பத்தி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் நான். அடுத்து வந்து எப்பயும் போல விஜய் அவர்கள் என்ன பேசுறாரோ அதை விட இன்ட்ரெஸ்டிங்கா கீழே இருக்கிற அவர்களுடைய ரசிகர்கள் பேசுவாங்கல்ல, அதுல ஒரு 4-5 பேர் பேசின விஷயம்லாம் நம்ம கேட்கும்போது ஐயோ மாடு மேய்க்கிற பையனுக்கு இவ்வளவு அறிவா அப்படின்னு சொல்லி பேசுவார்ல, அந்த மாதிரி தான் நமக்கு தோணுச்சு. ஒருத்த வந்து 65 வயசுக்கு மேல எதுக்குங்க ஓட்டு, நீங்க எதுக்கு ஓட்டு கொடுக்குறீங்க, 18 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு ஓட்டு இல்லைன்றீங்களே, அதனால 65 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கும் ஓட்டு வேணாம்னு சொல்லிடுங்க, எதுக்கு அவங்களுக்கு எல்லாம் ஓட்டு கொடுக்குறீங்க. வயசானவங்க எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, இப்ப எப்படி நம்ம 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க வந்து ஓட்டு தராங்க, அந்த மாதிரி ஒரு 65 மேல வயசு இருக்கிறவங்களுக்கு ஓட்டு கேன்சல் பண்ணுங்க. தெரிஞ்சு டிஎம்கே ஏடிஎம்கே நிறைய ஓட்டர்ஸ் வந்து 65ல அதிகமா இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்றதால அந்த தம்பி வந்து இந்த முடிவு எடுத்துட்டாரான்னு தெரியல. சரி, எதுவுமே தெரியாது, அதே மாதிரி இதுவும் தெரியாம பேசுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சு கடந்து போக வேண்டியதுதான். ஒரு பொண்ணு வந்து இன்னைக்கு எனக்கு ப்ராக்டிக்கலுங்க, எனக்கு வந்து ப்ராக்டிக்கல் மார்க்ஸ் போயிடுச்சுன்னா என்னால திரும்ப வாங்கிக்க முடியும், பட் விஜய் அவர்களை பார்க்காம இருந்துட்டா நான் எப்படி திரும்ப பாக்குறது. தாரண்யா, நான் வந்து அக்ஸிலியம் காலேஜ்ல வந்து ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன், பிஎஸ்சி ஜுவாலஜி. நான் வந்து காலேஜ் இன்னைக்கு லீவு, தளபதியை பார்க்கணும்னு வந்தேன். எனக்கு வந்து பிராக்டிக்கல் நடக்குது, எனக்கு வேணாம் பிராக்டிக்கல் வேணாம், மார்க் வேணாம், எனக்கு தளபதியை பார்த்தா போதும். அந்த இதுல படிப்புலனா இன்னொரு நாள் நான் பார்த்துப்பேன், மார்க் எடுத்துப்பேன், எல்லாம் பண்ண முடியும். ஆனா தளபதி இன்னைக்கு விட்டா என்னால எப்பயுமே பார்க்க முடியாது, அதனால தளபதிக்காகவே நான் இன்னைக்கு வந்திருக்கேன். ஆமா, அவரே 15 நாளைக்கு ஒரு தடவை தான் வெளியே வராரு, அதுவும் ஒரு ஏரியாவுக்கு போன இடத்துலயே திரும்ப போக மாட்டாரு. அதனால நீங்க எடுத்த முடிவு கரெக்ட் தான். ஆனா அவங்க வீட்டுக்கு போன அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்றது தெரியல, அதையும் சேர்த்து போஸ்ட் பண்ணீங்கன்னா எங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். டிஎம்கேவுக்கும் என்டிஏவுக்கும் நடக்கிற போர், நீயாரா சின்ன பையன் நடுவுல அப்படின்னு சொல்லி தலையில் தட்டி நவுத்திட்டாங்க அந்த பக்கம். ஆனா இவங்களுக்கு தான் பொறுக்காது இல்ல, நீங்க அந்த மாதிரி சொல்றீங்க, நீங்க அப்படி சொல்லாதீங்க, இதை வந்து டிஎம்கே டிவிகேன்னு சொல்லுங்க, அப்பதான் பெருசா தெரியும், அப்பதான் நாங்க பெருசா தெரியும் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயுமே இவங்க வந்து அந்த நரேட்டிவை செட் பண்ணணும்னு மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க. இது வந்து நம்ம யூடியூப்லயும் இன்ஸ்டாலையும் ட்விட்டர்லயும் பாக்குறதெல்லாம் உண்மையா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. நீங்க பாக்குறதுல முக்காவாசி பேர் வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் டிவிகேக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க, பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய நடந்திருக்கு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சுத்தி சுத்தி ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த எலெக்ஷன் தான் அவ்வளவுதான், 2 மாசம் தானே, இந்த 2 மாசத்துல பாப்பீங்க ஒரு யூடியூபரும் ஒரு இன்ஃப்ளூயன்சரும் டிவிகேக்கு வந்து சப்போர்ட் பண்ணி நிறைய விஷயங்களை வந்து பேச போறாங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க. அது எல்லா இடத்துலயும் போய்கிட்டு தான் இருக்கு. ஆனா இவங்க பண்ற பெரிய தப்பு என்ன தெரியுமா, இந்த விஷயங்கள்லாம் நடக்குது இல்ல. இப்போ ஒரு மீட்டிங் நடந்தா முன்னெல்லாம் பயங்கரமா ஃபயரா பேசுவாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்கல்ல, இப்பெல்லாம் அந்த ஃபயர்ன்றது பயங்கரமான ட்ரோல் மெட்டீரியல் ஆகிட்டு இருக்கு. ஒரு விஷயத்தையும் ட்ரோல் பண்றாங்க. இது அவங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல. நான் வந்து ரீசெண்டா ஒரு பஸ்ல போயிருந்தேன், இந்த கதையை வந்து நீங்க ஏற்கனவே கேட்ட மாதிரி தான் இருக்கும். ரீசெண்டா நான் பஸ்ல போனேன், பட் இருந்தாலும் நான் சொல்றேன். ரீசெண்டா வந்து பஸ்ல போயிருந்தேன், நான் ரொம்ப நாள் கழிச்சு பஸ்ல போறேன். பஸ்ல போகும்போது எல்லாரும் மொபைல்ல வந்து 23ஆம் தேதி எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எல்லாம் டிவிகே விஜய் பேசுற வீடியோவும் இருந்துச்சு, டிவிகே விஜயை ட்ரோல் பண்ற வீடியோவும் நிறைய வீடியோக்கள் இருந்துச்சு. நிறைய ஸ்க்ரோல் பண்ணும்போதெல்லாம் நம்ம கேட்கும்ல, ஸ்க்ரோல் பண்ணி நிறைய ட்ரோல் வீடியோவும் நிறைய இருந்தது. இது நீங்க ரீசெண்டா கேட்ட கதை அப்படின்னு சொன்னது என்னன்னா, மகாபலிபுரம் டு கோவளம் வரைக்கும் போனோம் ஒரு சர்வே எடுக்கிறதுக்காக. நானும் என் ஆபீஸ்ல வேலை பார்க்கறே ஒரு தோழரும் போனோம். கேப் எல்லாம் போட்டுட்டு போகும்போது நம்மளுடைய சின்னம் இருக்கு பாருங்க, எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு தெரியுமா? கோவளத்திலிருந்து கரெக்டா 7-8 ஸ்டாப், சாரி மகாபலிபுரத்துல இருந்து கோவளம் வரைக்கும் நான் போயிட்டு இருக்கேன். ஒவ்வொரு தாட்டி கண்டக்டர் விசில் அடிச்சுக்கிட்டே இருக்காரு, ரே போலாம் இறங்கி நிப்பாட்டு. நான் அப்பதான் நினைச்சேன்,
எத்தனை ஆயிரம் பஸ் ஓடிட்டு இருக்கு, ஒவ்வொரு ஸ்டாப்லயும் விசில் அடிச்சுட்டே இருக்காரு கண்டக்டர். அப்ப நண்பர்களே, நம்மளுடைய சின்னம் 8 கோடி பேருக்கு ரீச் ஆயிடுச்சு. எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? இது உங்களுக்கே அநியாயமா இல்லையா? இது என்னன்னு நான் சொல்றது? கண்டக்டர் தான் விசில் அடிக்காம அப்புறம் யார் விசில் அடிப்பா? விசில் அடிக்கிறது என்ன டிவிக்கேன்னு சொல்லிட்டு ஒரு தடவையுமா அவர் விசில் அடிக்கிறாரு. சின்ன பையன்ட்ட கேட்டா கூட தெரியும். இந்த அளவுக்கு கட்சியில ஒரு பெரிய பதவியில் இருந்து நீங்க இப்படி பேசலாமா? உங்களுக்கே அது அநியாயமா இல்லையா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. நம்ம எல்லாம் என்ன கிறுக்கணுங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்களா இவங்க? இல்ல நான் என்ன சொன்னாலும் நம்பிடுவோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்களா? இந்த அளவுக்கு தான் ஒருவேளை இவங்களோட அரசியல் புரிதல் இருக்கா? ஆதவர்ஜுனா ஏதோ கொஞ்சம் ஃபயரா அப்பப்போ பேசுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா என்ன காமெடி பண்றீங்க பாஸ் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அந்த மாதிரி விஷயங்களும் நிறைய நடந்திருக்கு. நியூஸ் தமிழ்ல வந்து ஒரு ஷோ, அந்த ஷோல வந்து ஒரு ஊருக்கா போய் யார் யாரெல்லாம் பாசிபிள் கண்டஸ்டன்ஸா இருக்க போறாங்க அப்படின்றவங்களை சூஸ் பண்ணி அவங்க 4 பேரையும் நிக்க வச்சு கேள்விகள், இந்த இடத்துல என்ன பிரச்சனை இருக்கு, என்ன குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகளை வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. அதில் தாவேகாவை சேர்ந்த ஒருத்தர் வந்து, நீங்க இந்த தொகுதிக்கு எம்எல்ஏ ஆயிட்டீங்கன்னா என்னென்ன வாக்குறுதிகளை வந்து கொடுக்க போறீங்க, என்னென்ன பிரச்சனைகளை வந்து சரி பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லுங்க. எங்கள் தலைவர் தமிழகத்தையே மாற்றி போட போகிறார். இல்லைங்க, நீங்க இந்த தொகுதிக்கு என்ன வாக்குறுதி சொல்றீங்க? பெண்களுக்கு எல்லாருக்குமே பெரிய பாதுகாப்பு கொடுப்போம், அனைவருடைய வாழ்க்கையும் முன்னே. இல்லைங்க, வாக்குறுதி இந்த தொகுதியில இதை நான் மேம்படுத்துவேன், இந்த தொகுதியில இதை நான் சரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுங்க. அப்படின்னா அது நான் வந்து என்ன சொல்றது அப்படின்ற டைலாக் தான் பின்னாடி ஓடுது. அந்த அளவுக்கு என்ன பண்ணணும், என்ன பண்ண போறோம் அப்படின்றது எதுவுமே தெரியாது. நம்ம வந்து இவங்க அரசியல் புரிதல் இல்லாதவங்கன்னு அடிக்கடி சொல்றதுக்கான காரணம் இதுதான். ஏன்னா இவங்க வந்து நாம வந்து சிஎம் அப்படின்னு நினைக்கிறாங்களே தவிர என்ன பிரச்சனை இருக்கு, எப்படியா சரி பண்ணுவீங்க அப்படின்னா தெரியாது. என்ன பிரச்சனை இருக்குன்னே தெரியாது முதல்ல அவனுக்கு. இது 234 தொகுதி இருக்குன்றதே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி ஆட்சியில வந்து உட்கார்ந்து ஒரு எம்எல்ஏ வந்து எல்லா இடத்துக்கும் போயிட்டு ஒரு பிரச்சனையை சரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எந்த நம்பிக்கையில நம்ம வந்து இவங்களுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறாங்கன்னு தெரியல. குறிப்பா சொல்லணும்னா, உருட்டுனதுலே பெரிய உருட்டு ரீசெண்டா விஜய் உருட்டி இருந்தார்ல, நான் வந்து சிஎம் ஆனா ஒரு கிராமத்துக்கும் போவேன் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு பயங்கரமான உருட்டை நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை. நான்லாம் வெளியவே வரமாட்டேன்டா அப்படின்றத அவரு வந்து வித்தியாசமா சொல்றாரு. இங்க வந்து நான் வின் பண்ணா எல்லா இடத்துக்கும் நான் போவேன், நான் வின் பண்ணலன்னா போக மாட்டேன். சிம்பிள். நான் எதுக்கு போனோம், எனக்கு ஓட்டு வீட்டுக்கு நான் எதுக்கு போனோம் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் இருந்துச்சு இது. நீங்க வந்து மக்களை ஏன் சந்திக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு உங்கள்ட்ட கேட்டா, நான் வந்து சிஎம் ஆனா மக்களை சந்திப்பேன். அப்ப இப்போ உங்களை சிஎம் ஆக்கல, எம்எல்ஏ ஆக்கிட்டாங்க, என்ன பண்ணுவீங்க? அப்பயும் மக்களை சந்திக்க மாட்டீங்களா? வீட்டை விட்டு வெளியே வர மாட்டீங்களா? அவர் சொல்லிக்கிட்டாருல, விஜய் வெளியே வா, வீட்டை விட்டு வெளியே வா, பணியூரோட்ட வெளியே வா, நீங்க வெளியெல்லாம் வர வேணாம், உள்ளே உட்காந்துக்கோங்க. நீங்க வெளியே வந்து என்ன பிரயோஜனம், யாருக்கு என்ன யூஸ்? உங்க ரசிகர்கள் தொண்டர்கள் உங்க ரசிகர்கள் தவிர, உங்களை வர்ஷிப் பண்றவங்களை தவிர வேற யாருக்கு என்ன யூஸ்? இதனால எதுவுமே கிடையாது. என்ன பண்ண போறோன்னு தெரியாது, என்ன பண்ணணும்னு தெரியாது. ஆனா சிஎம் போஸ்ட் மட்டும் வேணும். எனக்கு சிஎம் போஸ்ட் இருந்தா நான் எல்லாத்தையுமே பண்ணிடுவேன். என்னோட சிஎம் போஸ்ட் இருந்தா 1.5 கோடி எனக்கு ஃபைன் போட்டாங்கல்ல, அது எல்லாத்தையும் எடுத்துருவேன். என்னோட சிஎம் போஸ்ட் இருந்தா இன்னும் எதுதான் பண்ணுவேன், ஆனா என்ன பண்ணுவேன்னு தெரியாது. அந்த மாதிரி தான் இருக்காங்க. இது எனக்கு இதை கேட்கும் போது பயமா இருக்கு. ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைமுக்கு மேல இவங்க எல்லாம் இதை பத்தி பேசுறாங்க அப்படின்னும் போதே பயமா இருக்கு. ஒண்ணு, கொஞ்சமாவது அரசியல்ல இருந்துட்டு என்ன பண்ணணும்னாலும் தெரிஞ்சுக்கிட்டு உள்ள வரணும். அது கிடையாது. ஆரம்பிச்ச 2 வருஷத்துல வந்ததே இது வரைக்கும் 20 தடவை தான் வெளியே. தமிழக மக்களின் வாழ்வை மேம்படுத்துவேன் அப்படின்னா எப்படி, என்ன பண்ணுவீங்க தெரியாது. யூபிஎஸ்சி மேட்டர் பாத்தீங்களா? யூபிஎஸ்சி மட்டும்தான் அந்த 50% ஆஃப் ஈக்குவாலிட்டி வந்து கொண்டு வர முடியும். அது சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு. இப்ப இவங்க வந்து எப்படி 50% ஆண்கள் 50% பெண்கள்னு ஐஏஎஸ் ஐபிஎஸ்ல போடுவாங்க? எப்படி போடுவாங்க? சிம்பிளா ஒரு கொஸ்டின், எப்படி போடுவாங்க? போட முடியாது. வந்து எவன் எழுதுறான்னு தெரியல, அவங்க மட்டும் கையில கச்சான் அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. யாரு அவனுக்கு இந்த மாதிரிலாம் எழுதி கொடுக்குறா? கொஞ்சமாவது ஃபேக்ட் செக் பண்ணிட்டாவது பண்ணுங்கயா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அது அந்த மாதிரி விஷயங்கள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்புறம் இவங்க வந்து ஆட்சிக்கு வந்தால் என்ன நடக்கும் அப்படின்றத ஒரு 2-3 வீடியோ இருக்கு, நான் வந்து ஷேர் பண்றேன், பாருங்க, மறக்காம பாருங்க, செம ஃபன் இருக்கு. தமிழ்நாடு ஆர்ப்பரிக்கும், சிறுசோம் பெருசோம் இளைஞர்கள் குடும்பமாய் ஆதரிக்கும், அண்ணன் உறவு இருக்கும். தமிழ்நாட்டை தலைமை தாங்க பல கோடி மக்கள் அழைக்குதே, ஆள போற தமிழன் என்று முழக்கமின்றி ஓங்கி ஒலிக்குதே.
சாதனை புரிவாரு வருவாரு சாதனை புரிவாரு போய் முத்த கொடிய மாத்தி நம்ம பாப்பாங்களை எல்லாம் வீட்டுல தான் விட்டு வந்திருக்கேன். 2 குட்டி பாப்பாங்க இருக்காங்க. 2 பேரையும் வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கேன் நானு. எங்க உயிர் இங்கே போகுதுன்னா கூட அது அவருக்காக போகணும்னா ரொம்ப சந்தோஷமா எடுத்து போனாங்க. அவர் பார்க்கணும், அவர் பார்க்கணும்.